மக்களே கனடா வாங்க வாக்கியம் போலாங்கிற சேனலில் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னா சீசன் 2 அப்படின்னு சொல்லி ஒரு கடைக்கு வந்திருக்கோம். இந்த கடை என்ன கடை அப்படின்னா இந்த ஹாலோவின், அதாவது கனடாவில் வந்து ஒரு பேய் திருவிழான்னு ஒன்று நடக்கும். இந்த பேய் திருவிழாவுக்கு வைக்கக்கூடிய, வெளியில் வைக்கக்கூடியது, பிள்ளைங்க போடுற ட்ரெஸ்ஸு, இது மாதிரி பேய் திருவிழாக்களுக்கு பேய்களுக்காக அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பயங்காட்டுறது, வைக்கிறது, விளையாடுறது, அந்த மாதிரி எல்லா பொருளும் இங்கே இருக்கும். இந்த கடையில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா பொருளும் இருக்கும். ஓகேவா? அந்த ஸ்டோரோட ஹவர்ஸ் பாருங்கள், என்னென்ன ஹவர்ஸ் ஓப்பனாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இங்கே வாங்க, அழகாக போட்டிருக்காங்களா, ஓப்பன் சொல்லி அவர் ஓடிக்கிட்டு இருக்கேன். உள்ளே போய் கேட்போம் வீடியோ எடுக்கலாமான்னு. எடுக்கலான்னா உள்ளே போயிடுவோம், வாங்க. ஓ மை காட், ஸோ பியூட்டிஃபுல்ங்க. என்னங்க இவ்வளோ அழகாக இருக்குது. நானே இவ்வளோ நாள் இங்கே இருக்கேன், இங்கே வந்தது இல்லைங்க அந்த கடைக்கு. ரொம்ப நல்லா இருக்குங்க கடை. ஓகேவா? அப்படியே 1 by 1 காட்டுறேங்க. பேய் திருவிழாவை நீங்கள் இந்தியாவில் இருந்துட்டு கூட பார்க்கலாம். ஓகேவா? I asked the permission, they said yes, go ahead. Thank you. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ரோ சைடு ஃபுல்லாக நம்ம முடிக்கலாம். ஓகே, முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு சைடும் பார்க்கலாம். பார்த்தீங்களா? என்னங்க பேயை அலங்காரப்படுத்துகிறதும் பேயை பயங்காட்டுறதும் அதுக்கே இவ்வளோ பெரிய விஷயமாங்க. ஹாலோவின் டே வரப்போகுதுங்க. ஹாலோவின் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. நான் எல்லா ஹாலோவினுக்கும் பிள்ளைங்களோட கிட்ஸோடு சேர்ந்து அவங்கள மாதிரியே பேய் மாதிரி எனக்கு மேக்கப்லாம் போட்டு விடுவாங்க. எங்கள் அண்ணனோட பொண்ணுங்க 3 பேர் இருக்காங்க. அதில் அந்த மூத்தவா 2வது உள்ளவங்க பொண்ணு 2 பேரும் சேர்ந்து தான் பயங்கர அட்டுழியம் பண்ணுவாங்க. சித்தப்பா நீங்களும் வாங்க, நீங்களும் வாங்கம்பாங்க. நமக்கும் பேய் மாதிரி வேஷம்லாம் போட்டு கூப்பிட்டு போயிடுவாங்க. அப்போ நம்ம வந்து அல்பர்ட்டாவில் இருந்தோம். அந்த வேஷம் போட்டு ஒரு டைம் கூட்டிகிட்டு போகும்போது அப்போ அங்கே அல்பர்ட்டாவில் நல்லா சுனோ வேறு இருந்தது. இருட்டில் கண்ணு தெரியாமல் 2-3 தடவை பெல் அடிச்சுட்டு வெளியே வெயிட் பண்ணணும். அவங்க கேட்பாங்க ட்ரிக் ஆர் ட்ரீட்டுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சாக்லேட் கொடுத்துருவாங்க. ட்ரிக்குன்னா ஏதாவது பயங்காட்டி ஏதாவது அவங்களை இது பண்ணி அதுக்கப்புறம் சாக்லேட்டை வாங்கணும். ஓகேவா? நான் என்ன பண்ணிட்டேன், ஆர்வக்கோளாறில் பெல் அடிச்சுட்டு வேகமாக ஓடி போய் பின்னாடி வந்து ஒளிஞ்சு நிற்கலான்னு பின்னாடி வந்தவன் சொத்தடியர்னு உளுந்து கிடந்தேன் வலிக்கு, ஏன்னா சுனோவில். அதனால் இங்கே நிறைய அனுபவங்கள் இருக்குது பேய் திருவிழாவை பொறுத்தவரை. இங்கே பாருங்கள், இதெல்லாம் கிறிஸ்மஸ்